ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு 8, 9, 10 சேனல். ஆல்ரெடி எல்லாருமே நிறைய கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, பட் நிறைய பேர் வருஷம் ஃபுல்லாக படிக்காமல் அட்லீஸ்ட் இந்த டைம்லையாச்சும் படித்து மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. பேராசை தான், பட் ஸ்டில் அதை நம்மளால் பண்ண முடியும். இந்த டாப் 50 கொஷின்ஸ் ஓகேவா, நிறைய வருஷம் அதிகமாக கேட்ட கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மொத்தமாக செக்ரிகேட் பண்ணி டாப் 50 கொஷின்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ் அட்லீஸ்ட் எதுவுமே படிக்கலன்னா அட்லீஸ்ட் இந்த 50 கொஷின்ஸ் ஆச்சு படிச்சிருப்போம். சரியா? ஏன்னா கண்டிப்பா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி இப்பயும் வர வாய்ப்பு இருக்கு. நான் என்னென்ன கொஸ்டின்லாம் கெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். வந்துச்சுன்னா செம மாசா இருக்கும். ஓகேவா? இப்போ கிளாஸ் 10ஓட நம்ம சோஷியல் சயின்ஸோட லாஸ்ட் எக்ஸாம், பட் வெறித்தனமா முடிக்கிறோம். அதனால வந்து டாப் 50 கொஸ்டின்ஸை ஃபுல்லா பார்த்துட்டு என்னென்ன கொஸ்டின்லாம் படிச்சிருக்குன்னு டிக் பண்ணிக்கோ, படிக்காததா படிச்சுக்கோ. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாலியாக்கர்ஸ். இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்களா? இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் அண்டர் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த கொஷினை நீயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தா அத்தனை வாட்டி இருக்கும். சரியா? நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் டு யூ நோ அபவுட் த ட்ரென்ச் வார்ஃபேர். இதெல்லாம் வந்து அடிக்கடி அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து இதெல்லாம் இல்லைன்னா அந்த கொஸ்டின் பேப்பரே இல்லைன்ற மாதிரி அத்தனை வாட்டி கேட்டு வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். லைவ்ல கூட ஒருத்தன் வந்து கேட்டிருந்தான், எதுக்கு மேம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினே திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் ஆச்சு படிக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சொல்லிட்டு அவங்களே நினைக்கிறதால அது மறுபடியும் மறுபடியும் வந்து கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இது படிக்கும் போதாச்சும் அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியட்டும் அப்படின்றதால. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் த டெக்கான் பிளாட்யூ. இதுவும் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஈஸியாக எழுதலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் படிக்காமல் போயே போதும். ஜாகிரபியே ஈஸியாக, அதில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதையும் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். நெக்ஸ்ட் வந்து ஹவ் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். இந்த லெசனில் எல்லா கொஸ்டினும் படிச்சு வச்சுக்கோ. சீஃப் மினிஸ்டர், கவர்னர் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோ. இந்த மாதிரி வர எல்லா கொஸ்டின்ஸுமே ஓரளவுக்கு படிச்சு வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நீயே சொல்லு. இந்த கொஸ்டினை நீயே விட்டுட்டு போவியா? அவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இதை நீயே விட மாட்ட. தயவு செஞ்சு படிச்சுக்கோ. அதே மாதிரி இதோட டெஃபினேஷன் வாட் இதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கரெக்டாக புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும். சரியா? புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும். தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஜிஎஸ்டி. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. இது எழுத முடியாதா? ஈஸியாக எழுதலாமா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம். இது எல்லாமே எக்கனாமிக்ஸில் இந்த மாதிரி 2 மார்க்ஸும் ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி படிக்கிறதும் ரொம்பவே ஈஸி. அந்த ஃபார்முலா எழுதினாலே உனக்குலாம் 1 மார்க் போட்டுருவாங்க. நேஷன் இன்கம் பை பாப்புலேஷன் அந்த மாதிரி ஃபார்முலா எழுதினாவே 1 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா? இதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வாட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பஃபர் ஸ்டாக். இதெல்லாம் தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோ. இந்த மாதிரி கொஸ்டின்லாம், இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் விட்டுட்டு போயிடாது தயவு செஞ்சு படிக்காம. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இதையும் இந்த வாட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா? டன். வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டு தான் படிச்சு வச்சுக்கோ, ஹை கோர்ட் தான் வந்து படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் மேப் வந்து நான் 100 வாட்டி, ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பார்த்தாலே இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நேம் த நைபரிங் கண்ட்ரிஸ்ன்றது வேற, நேம் த பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியான்றது வேற. கொஸ்டினை ஒழுங்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுது. சரியா? நெக்ஸ்ட் வந்து டிஃபைன்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு த எஃப்ஏஓ. இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த வாட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கார்பரேட் டேக்ஸ். ஓகேவா? கார்பரேட் டேக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கம்பல்சரி 2 மார்க்லேயே ஒரு வாட்டி வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் த டெரஸ் ஃபார்மிங். ஓகேவா? இதையும் ஈஸியாக எழுதலாமா? ஜாகிரபியில் கான்செப்ட் புரிஞ்சுக்கோ, கதை எழுதுரு. சரியா? ஐ மீன் படிக்கலன்னா சொல்கிறேன். படித்தவங்க தயவு செஞ்சு புக்கில் இருக்க மாதிரி எழுதுருங்க. இன்கேஸ் படிக்கல அப்படின்னா டெரஸ் ஃபார்மிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட பாயிண்ட்ஸை எழுது. சரியா? வாட் இஸ் ப்ரொபோஷனல் டேக்ஸ். எல்லா டேக்ஸுமே ஆல்ரெடி பார்த்து வச்சுக்கோ. இங்கே நான் சொன்ன டேக்ஸை இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் வந்து வை இஸ் சென்னை கால் த டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. இது அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. ஓகேவா? இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்கில் இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்க கொஷின்ஸ் தான் இது. ஓகேவா? இதுவும் பழைய கொஷின் அப்போல்லாம் அனலைஸ் பண்ணி அப்புறம் எடுத்த கொஷின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுற கொஷின்ஸ். ஓகேவா? ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா வித் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன்.
நமக்கு வந்து இதில் இந்த கொஸ்டின்லாம் வந்து நார்மலாக ஜென்ரல் நாலேஜாகவே இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்றதுலாம் நார்மலாகவே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த இந்தியா. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரே வந்து எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை பற்றி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஒன்று 5 மார்க்கில் வந்துடும். சரியா? இல்லைனா 8 மார்க்கில் வந்துடும். 8 மார்க்கில் கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். சரியா? 5 மார்க்கில் கேட்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். இதுவும் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி படிக்கிறதும் வந்து நல்லா ஏதாவது க்ளூ வேர்ட் வச்சு படிச்சு அப்படின்னா ஈஸியாக படிச்சலாம் அந்த கொஸ்டின்லாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் த மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். அந்த ஜிடிபி, ஜிஎன்பி இதெல்லாம் கண்டிப்பாக நீ 2 மார்க்காவே ஒன்றா படிச்சிருப்ப. பட் மொத்தமாக சேர்த்து 5 மார்க்காக கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் நீ வந்து புரிஞ்சுக்கணும். நார்மலாக நம்ம இப்போ கரண்ட்ல இருக்க பிரைம் மினிஸ்டர் என்னதான் பண்ணுறாரோ அதை ஞாபகம் வச்சு அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிடலாம். சரியா? இது வந்து அதிகமாக கேட்டிருக்காங்களா இந்த குளோபலைசேஷன் கொஸ்டின்லாம், தயவு செஞ்சு விட்டு போயிடாத. ஓகேவா? எக்ஸ்பிளைன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஆஃப் த குளோபலைசேஷன். என்ன மேம் நீங்கள் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமாடா. ஏன்னா நான் ஆல்ரெடி டாப் 50 கொஸ்டின் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுலேயே நீ 1-2 கொஸ்டின் விட்டு போறேன்னா நீ எவ்வளோ பேர் ஆளாக இருப்ப? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. ஓகேவா? வேர்ல்டு வார் 2ஓட கொஸ்டின் எக்ஸ்பெக்டட், ரொம்ப 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 எக்ஸ்பெக்டட். சரியா? வேர்ல்டு வார் 1ம் ரொம்ப எக்ஸ்பெக்டட், வேர்ல்டு வார் 2லையும் ரொம்ப 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 எக்ஸ்பெக்டட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது ரெண்டுத்துல எதுனா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோ. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ரா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா இது. சரியா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ரோல் ஆஃப் த 19th century ரிஃபார்மர்ஸ் டுவர்ட் த உமன் காஸ். மேபி. ஆனால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து 32th வந்து அக்கவுண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் த வேலூர் ரிவால்ட்டோ இன் 1806. ஓகேவா? வேலூர் ரிவால்ட்டும் படிச்சுக்கோ. அதே மாதிரி கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 படிச்சுக்கோ. ஓகேவா? டிஸ்கஸ் த ரீசன் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இதுவும் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நான் தனியாகவும் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஸ்டிங்விஷ் பிட்வீன்னு சொல்லிட்டு. ஓகேவா? லெசன் நம்பர் யூனிட் வைஸாக நான் வந்து கொடுத்துருப்பேன். அதே படிச்சு வச்சுக்கோ. இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் படிச்சு வச்சுக்கோ. சரி? அதுவும் இதுவும் ஒரே தான் இருக்கும். பட் ஸ்டில் இதில் வந்து நான் ரொம்ப கன்சைஸாக வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக சில பல டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸை கொடுத்துருக்கேன். சரியா? ஓகேவா? இந்த 2 டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கண்டிப்பாக படிச்சுன்னு போயிடும். சரியா? இந்த 2 டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கண்டிப்பாக படிச்சுன்னு போயிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி. மேபி தான் இது. ஓகேவா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த அலுவியல் சாயில் அண்ட் த பிளாக் சாயில் கண்டிப்பாக படிச்சுக்கோ. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதுவும் எக்ஸ்பெக்டட். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இதெல்லாம். ஓகேவா? வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஈஸியாக படிச்சோமா? இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லாம் ஈஸியாக படிச்சோமா? அதை அப்படியே எழுதலாம் ஈஸியாக. எலாபரேட் ஆன் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதுவும் ஈஸியான கொஸ்டின். அட் த சேம் டைம் உனக்கு புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டை கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட்டு போயிடாது. சரியா? நெக்ஸ்ட்டு 8 மார்க் கொஷினில் இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஈஸியாக மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் எழுதி எக்ஸாம்லலாம் எழுதின கொஷின்ஸ் தான் உனக்கு அடிக்கடி வரப்போகுது. பக்கா. அதுலேயுமே என்ன இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சரியா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கலி எக்ஸாம் இந்த சிவில் டிசிப்ளின்ஸ் மூவ்மெண்ட் ஆஸ் அ டைபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் த காந்தியன். தயவு செஞ்சு படிச்சுக்கோடா. தயவு செஞ்சு படிச்சுக்கோ. காந்தியன் மூவ்மெண்ட்டும் சரி, காந்தி ஆஸ் அ மாஸ் லீடரும் சரி, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த பேக்ரவுண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் பாயிண்ட் அவுட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த காசஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். இது படிச்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் த ஹீரோயிக் ஃபைட்ஸ் ஆஃப் த வீரபாண்டிய கட்டபொம்மன். இது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதனாலேயே 8 மார்க் வந்து நான் தனியாக 1 ஷார்ட் வீடியோவா ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் 8 மார்க்ஸை தனியாக 1 ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். அதை பார்த்தனா இது எல்லாமே கதை மாதிரி அழகாக சொல்லி தந்திருப்பேன். ஓகேவா? அந்த கதை நான் அப்படி ஈஸியாக அந்த கொஸ்டினை எழுதிடலாம். இதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து எஸ்டிமேட் பெரியார் இவிஆர்ஸ். இதுவும் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்கடா. இதெல்லாம் ரொம்பவே எப்படி சொல்கிறது, அந்த கான்செப்டை அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் தயவு செஞ்சு படிச்சுன்னு போய்டு. மாஸ் லீடர் நான் சொல்கிறேன் பாரு. காந்தி மாஸ் லீடர், காந்தியோட சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டு, பெரியாரோட அந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த கொஸ்டின்லாம் தயவு செஞ்சு படிக்காமல் போயிடாது. ஓகேவா? எக்ஸ்பிளைன் த மெயின் காஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட். நான் சொன்னேன்னா
8 மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. 2 மார்க், 5 மார்க் ஏதாச்சும் ஒண்ணுத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்துரும். இல்ல செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துரும். சரியா? எக்ஸ்பிளைன் த கோர்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லெனின். இதையும் படிச்சு வச்சுக்கோ. டிஸ்கஸ் த காஸ்ட் ஆஃப் நான் சொன்னேன்னா ரிவால்ட் ஆஃப் 1857 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வேலூர் ரிவால்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் வந்து ரைட் அபவுட் த ரோல் பிளேட் பை த 19th century ரிஃபார்மர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். பட் ஸ்டில் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரியா? எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் த நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த இந்தியா. இதையும் 2 வாட்டி போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ. சரியா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. இப்போ எனக்கு என்னன்னா மேம் சத்தியமா இந்த 50 கொஸ்டின் நான் படிச்சுட்டு தான் மேம் எக்ஸாம் ஹால்குள்ள போவேன்றவங்க கமெண்ட்ல போடுங்க. சரியா? ஏன்னா இந்த 50 கொஸ்டின் கூட நீ படிக்காம எக்ஸாம் போடணும்னா ரொம்ப கஷ்டம்டா. தயவு செஞ்சு இந்த 50 கொஸ்டின் ஆச்சு கண்டிப்பா படிச்சுட்டு போவேன்னு கமெண்ட்ல போடு. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல போடு. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். பட் எல்லாருமே எதுக்கு தான் நம்ம எய்ம் பண்றோம்? எல்லாருமே சென்டம்க்கு தான் எய்ம் பண்றோம். ஓகேவா? மேம் இந்த 50 கொஸ்டின் நான் படிச்ச சென்டம் எடுத்துட முடியுமா மேம்? நீ புக் பேக் அழகா படிச்சு, ஓகேவா? நீ புக் பேக்கை அழகா ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு 1 மார்க்கு என் லைவ் செஷனை கொஞ்சம் அட்டன் பண்ணி புக்கிங் சைட் 1 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நான் சொல்ற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போனா ஏன் நீயும் தான் சென்டம் எடுக்கலாம்? ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிச்சா நீ எக்ஸாம்ல ஒழுங்கா அந்த எல்லா பாயிண்ட்ஸும் எழுதினாவே ஈஸியா சென்டம் எடுக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட்.